நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, காரைக்குடி நூறடி ரோட்டில் இருக்கிற கலிங்கா ஃபர்னிச்சருக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு ரோட்டோர துணி கடைக்கு தான் வந்திருக்கோம். வாங்க அவங்கள்ட்ட நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம். அக்கா வணக்கம். தீபாவளிலாம் எப்படி போயிட்டுருக்கு? தீபாவளி வியாபாரம்லாம் எப்படி போயிட்டுருக்கு உங்களுக்கு? இப்போ நம்ம கடையில் வந்து தீபாவளிக்கு மட்டும் ஸ்பெஷலாக போடுவீங்களா கடை? ஆமாண்ணா, தீபாவளிக்கு மட்டும்தான் வருஷத்துக்கு ஒரு நாள். எதனால் தீபாவளிக்கு இந்த பிளாட்பார கடையை செலக்ட் பண்ணியிருக்கீங்க? பிளாட்பார் கடை என்னன்னா, கொஞ்சம் நம்மள மாதிரி இல்லாத மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. நம்மளுக்கு கீழே உள்ளவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களுக்காக நம்ம கொஞ்சம் பெஸ்டான புடவை கொஞ்சம் என்னென்ன இங்கே வியாபாரம் பண்ணுறீங்க? என்னென்ன துணியெல்லாம் இங்கே வியாபாரம் பண்ணுறீங்க? கைலி, புடவை, கைலி, வேட்டி, பாவாடை, ஜாக்கெட்டு. வெளியில் கிடைக்கும் உங்கள் கடைக்கு என்ன வித்தியாசம் இருக்குது ப்ரைஸில், துணி மெட்டீரியலில்? மெட்டீரியல்ல இல்லை, எந்த மாற்றமும் இல்லைண்ணா. மெட்டீரியல்ல எல்லாமே ஒன்றுதான். நல்ல குவாலிட்டியாக இருக்குமா? குவாலிட்டியாக இருக்கும். பிளேட் வாரத்தில் கொஞ்சம் சீப்பாக டேபிளில் போட்டுருக்கறதுனால இந்த துணியில் தரம் இருக்காது அப்படின்னு நினைக்கிறாங்க. என்னென்ன ரேட்லேருந்து இருக்கும்? ஒரு சட்டை எடுத்தால் என்ன ரேஞ்சில் இருக்கும்? ஆனால் சட்டை ஒரு இதே நம்ம கடையில் எடுக்கிற சட்டை இதே குவாலிட்டியான கடை உள்ள போய் எடுத்தாங்கன்னா 300 ரூபா 350 ரூபா சொல்லுவாங்க. நம்ம கடையில் என்ன ரேட்டில் இருக்குது? நம்ம கடையில் வந்து 200 ரூபா. ரொம்ப கம்மியாக இருக்குது. கைலியெல்லாம் என்ன ரேட்டில் வச்சுருக்கீங்க? கைலியெல்லாம் 100 ரூபா தானா. இதே கைலியை போய் நம்ம வந்து கடையில் எடுத்தோம்னா கைலி என்னென்ன வெரைட்டி வச்சுருக்கீங்க உங்கள் கடையில்? கடையிலன்னா புடவை இருக்குது, கைலி இருக்குது, துண்டு, வேட்டி. நல்லா மினி ஜவுளி கடையாகவே வச்சுருக்கீங்க அப்போ? ஓ, ஜாக்கெட்டு, டவுசரு, ஜட்டி எல்லாமே இருக்குது. பனியெல்லாம் என்ன ரேஞ்சில் வச்சுருக்கீங்க? பனியெல்லாம் ஒரு 30 38. ஓகே ஓகே. கையிலெல்லாம் 100 ரூபாயிலேருந்தே இருக்குது. நல்லா குவாலிட்டியாக வச்சுருக்கீங்களா? எல்லாமே குவாலிட்டியாக இருக்குது. ஓகே. இதில் இருந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக போனாங்கன்னா இதே கடையில் வந்தாங்கன்னா 300 350 வரும். இங்கே நம்ம வந்து வெறும் 100 ரூபாய்க்கு. ஓ, இந்த கைலி இந்த வேட்டி கைலியெல்லாம் உங்களுக்கு 100 ரூபா 150லேருந்தே கிடைக்குது. சட்டையெல்லாம் 200லேருந்தே கிடைக்குது. அப்போ நல்லா சீப் அண்ட் பெஸ்ட்டாக வச்சுருக்கீங்க. இந்த பிஸ்னஸ் எவ்வளோ வருஷமாக பார்க்குறீங்க? இந்த பிஸ்னஸ் வந்து இப்போ 10 வருஷமாக பார்க்குறேன். ஓ, 10 வருஷம் பார்க்க நல்ல அனுபவத்தோடு இருக்கீங்க. அனுபவத்தை அப்போ நல்ல குவாலிட்டியான துணி கொடுப்பீங்க. ஓகே ஓகே, கண்டிப்பாக. திருப்பூர்ல இருந்து எடுத்துகிட்டு வந்து வியாபாரம். ஓ, திருப்பூர்னாலே சொல்ல வேண்டாம், துணியோட மகிமை அங்கே தானே இருக்குது. ஆமாம் ஆமாம். சரி, நீங்கள் வந்து இப்போ ஒரு கைலி மட்டும் உடச்சி காட்டுங்க. நல்லா உதறி காட்டலாம். இன்னொரு ப்ரௌன் கலரில் வச்சுருக்கல, அது என்னது? அது துண்டா? அது துண்டு எவ்வளவு? இது வந்து வெளியே கடையில் எடுத்தால் 200 ரூபா. நம்ம கடையில்? நம்ம கடையில் 50 ரூபா. 50 ரூபாய்க்கு ஒரு போர்வை சைஸே கொடுக்குறீங்களேக்கா? ஓகே. அந்த கைலி மேலே இருக்கிறது? ஆமாண்ணா, இது கைலி தான். ஒவ்வொரு கலர் ஒவ்வொரு கலர். எல்லா கையிலையுமே 100 ரூபா 150 ரூபா அந்த ரேஞ்சு தான். எல்லாம் இந்த 100 ரூபா மூட்டையே 100 ரூபாய்க்கு கொடுக்குறீங்க. இன்றைக்கி மூட்டுக்குள்ளேயே 40 ரூபா. நம்ம மூட்டையே நீங்கள் கொடுக்குறீங்க. ஓகே, ரொம்ப நல்லா இருக்குக்கா, ரொம்ப சூப்பர். இல்லாத மக்களுக்கும் இப்படியும் கை கொடுக்கலாம். நமக்கு கீழே எத்தனையோ பேர் இருக்காங்க. இந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் எத்தனை பேருக்கு தாங்க வரும் சொல்லுங்க பார்க்கலாம். கண்டிப்பாக நாம் ஒவ்வொருத்தரும் சாலை ஓர வியாபாரிகளுக்கு கை கொடுப்போம். வருகின்ற தீபாவளியை மகிழ்ச்சியாக கொண்டாடுவோம். தீபாவளி வாழ்த்துக்கள்.